ஈசன் சார், நான் இதை நான் திரும்ப சொல்வதற்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப அவமானமாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இங்கே தமிழ்நாடு அரசாங்கத்தில் எத்தனை துறைகள் இருக்கிறது அப்படிங்கிறது புதிதாக ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லது பொறுப்பேற்று இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாமல் இருப்பது எந்த தவறும் கிடையாது. யார் எந்த துறைக்கு அமைச்சராக இருக்கிறார்கள் அப்படின்ட்டு காமன் பப்ளிக்கு தெரியாமல் இருக்கிறதும் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் தான் எந்த துறைக்கு அமைச்சராக பதவியேற்றிருக்கிறேன் அப்படிங்கிறது அந்த பதவியேற்றவருக்கே தெரியாமல் இருப்பது அப்படிங்கிற இவ்வளவு ஒரு மட்டகரமான ஒரு நிகழ்வு இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் நடக்காது. அது தமிழ்நாட்டில் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நடந்துருச்சு. உங்களுடைய மாத வருமானம் சார், தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய மாத வருமானம் இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய கணக்கின்படி வெறும் 10,974 ரூபா சார். சராசரியான இந்திய விவசாயினுடைய வருமானம் 11,674 எவ்வளவோ வருது. அவ்வளவுதான் வருது. மொத்தம் 11,000 தாண்டல நீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார். இவ்வளவுதான் உங்களுடைய வருமானம் வருகிறது. இப்படிங்கிறது எல்லாம் இந்த இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட்டு இருக்கக்கூடிய புதிய அரசாங்கத்திற்கு இப்போது இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாராவது தெரியப்படுத்தி இருப்பார்களா? நம்ம இப்படி இந்த மாதிரி ஒரு பல அடுப்பு ஸ்லாப்ல நம்ம இப்படி ஒரு அறிவிப்பை நம்ம வெளியிட்டிருக்கிறோமே, நம்ம இப்படி வெளியிட்டிருப்பதற்கான காரண காரியங்களை தெளிவாக முதலமைச்சர்கிட்ட பட்டியலிட்டு சொல்லி இருப்பாங்களா சார்? முதல்வர் அவர்கள்கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறது என்னோட நம்பிக்கை. புரியுது. அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் 1000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்லாப் ரேட்டு, ஒரு ஸ்கேலு, ஒரு கண்டிஷனை போட்டு கொண்டு வருவாங்க. சரி. 5000 கோடி தள்ளுபடி பண்றோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்கீம் போட்டு அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு வரக்கூடியவங்க அவங்க. சரி. ரெண்டாவது, புதிதா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த விவசாயிகளுக்கு பயிர் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டியதில்லைன்னு ஐயா மு.க. ஸ்டாலினுக்கு ஆலோசனை கொடுத்த அதே அதிகாரிகள் தான் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. சரி. அதிகாரிகளோட அறைகள் தான் மாறி இருக்கிறத ஒழிய அவர்கள் எல்லோரும் இன்னும் தலைமைச் செயலகத்துல முதல்வரோடு தொடர்புல தான் இருக்கிறாங்க. சரி. ஆலோசனைகள்ல பங்கெடுக்கிறாங்க. ஆக ஒட்டுமொத்தமா இவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நெல்லை கொள்முதல் பண்ண முடியாம கிடக்குது. இந்த விவசாயி உற்பத்தி பண்ணிட்டே இருக்கிறாங்க. உற்பத்தி பெருகிட்டே இருக்குது. அப்ப நாம் ஏன் இவங்களுக்கு வேண்டாம்னு சொல்ல உற்பத்தி பண்ணிட்டு இருக்க, நாம் ஏன் கடன் தள்ளுபடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வர்றாங்க. ஓகே. கடந்த 15 ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா இவரோட சம்பளத்தை பல மடங்கு உயர்த்தி இருக்கிறாங்க. சம்பள கமிஷன் போட்டு பஞ்சப்படி பயணப்படின்னு போட்டு அதை ஏத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா விவசாயிகளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்னா கொஞ்சமாவது அந்த விவசாயிகள் சமூகத்தில இருந்து போனவங்களா இருக்கலாம், விவசாயிகள் கஷ்டத்தை உணர்ந்தவங்களாவது குறைந்தபட்சம் இருக்கணும். ஓகே. இப்ப இருக்கிற அமைச்சர்கள் எத்தனை பேருக்கு விவசாயம் பண்ணி இருப்பாங்க, விவசாயத்தை பத்தி தெரியும்னு கேட்டு பாருங்க சார். எனக்கு ஒரு விஷயம், தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்களே, எத்தனை பேருக்கு விவசாயியோட கஷ்டம் தெரியும்னு கேட்டு பாருங்க. ஈசன் சார், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க சார். சார், ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒன்னும் பெரிய அப்படியே 10 கையை வச்சுக்கிட்டு 10 மூளை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு 300 பேர் இருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஒரு 260 250 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு 20-30 பேர் டெபுடேஷன்ல இருக்கிறாங்க சார். ஒரு துறையில ஒரு அதிகாரி, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அந்த துறை குறித்து தெரிஞ்சு ஒரு வருஷம் 2 வருஷம் அதுல இருக்கும்போது அவருக்கு எல்லாம் தெரியும். புதிதாக அமைந்த அரசு பல பேரை மாற்றி இருக்கிறது. அவர்களுக்கு வந்த உடனே இதனுடைய எல்லா சூட்சமங்களும், இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அந்த அதிகாரிகளுக்கு உடனடியாக தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல ஏற்கனவே இருந்த நடைமுறையை அப்படியே பின்பற்ற போகிறார்களா? ஐஏஎஸ் மட்டும்தான் சார் மாத்துறாங்க. அதுக்கு கீழே டிபார்ட்மெண்ட் டைரக்டர், டெப்டி டைரக்டர், அடிஷனல் செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, இந்த ஃபைல் பாக்குற, டேபிள் பாக்குறவங்க எல்லாரும் அதே ஆள் தான் சார் இருக்காங்க. புரியுது. அப்புறம் இவங்க என்ன சார் பண்ணுவாங்க? ஆக ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா நிதி இல்லைன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா தமிழ்நாடு வருமானத்துல நம்பர் 1ல இருக்குது. 5 லட்சம் கோடி பட்ஜெட்டை தாண்டி போயிட்டு இருக்குது. மத்திய அரசாங்கத்தை காரணம் காட்டுறாங்க. இது மாநில அரசு கூட்டுறவு வங்கிகள். மத்திய அரசாங்கம் 1000 கொள்கை முடிவுகளை கொடுக்குது, மாநில அரசாங்கம் ஏத்துக்குதா? மும்மொழி கொள்கை கொடுக்குது, ஏத்துக்கிறாங்களா? எத்தனையோ பிரச்சனை மத்திய அரசு எதிர்த்து மாநில அரசு சண்டை போடுது இல்ல? ஓகே. மத்திய அரசாங்கம் கொடுத்து ஒரு வழிகாட்டுதலை வச்சுக்கிட்டு எங்களுக்கு உடனடியாக 60 நாள் பணத்தை செலுத்தணும்னா ரிசர்வ் வங்கியும் மத்திய அரசும் பல்வேறு துறைகளும் பல்வேறு வழிகாட்டுதல்களை மாசந்தோறும் தினசரி கொடுத்துட்டே தான் சார் இருக்கிறாங்க. ஓகே. ஆனா அதை எடுத்து வச்சு காரணம் காட்டுறது என்பது ஏற்புடையது அல்ல. ஓகே.
மாநில கூட்டுறவு சங்கங்களை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு சட்டங்களுக்கு கீழே மாநில அரசு கீழே பல முறை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியாச்சு. சரி. ஆனா இவங்க கடன் தள்ளுபடி பண்றதுக்கு மனசு இல்லாம அதை தூக்கி சாக்குக்கும் போக்குக்கும் மத்திய அரசை காட்டுறதும் நிதி நெருக்கடியை காட்டுறதும் 10 லட்சம் கோடி கடன் வந்து மத்திய அரசு அனுமதிச்சு தமிழ் அரசாங்கம் வாங்கியிருக்கு. அதுக்கு தகுந்த வருமானத்துக்கு உட்பட்ட வரம்புக்குட்பட்டு தானே வாங்கியிருக்காங்க. ஓகே. ஒரு மாசம் 1000 ரூபாய் நிறுத்திட்டு விவசாயிகளுக்கு கொடுத்த மக்கள் வேண்டாம்னு சொல்றாங்களா? அதிகாரிகளுக்கு சம்பளம் போயிட்டே இருக்கு, அமைச்சர்களுக்கு செலவுக்கு எடுத்துட்டே இருக்கிறாங்க. என்ன நின்று இருக்குது? விவசாயிகளுக்கு வந்தா மட்டும் நிதி நெருக்கடின்னு சொல்றீங்களா? அது எந்த வகையில நியாயம்? இதுல சிறு விவசாயி பெரு விவசாயின்னு பிரிக்கிறாங்களே சார். மொத்தமே பாத்தீங்கன்னா சிறு விவசாயிக்கு சின்ன கடன், பெரிய விவசாயிக்கு பெரிய கடன். சரி. இந்த அதிகாரிகள் திட்டமிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடைசி ஒரு வருஷத்துல கால்நடை பராமரிப்பு கடன் ஒன்ன கொடுத்து பயிர்க்கடனோட தொகையை குறைச்சாங்க. இப்ப கால்நடை கடன் தள்ளுபடி இல்ல, அதுவும் கூட்டுறவு சங்கத்துல கொடுக்கறாங்க, அதுவும் விவசாய கடன் தான். ஆக இப்படி பல்வேறு தீட்டி விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி கொடுக்க கூடாது என்பது இந்த அதிகாரிகளோட நோக்கமா இருக்குது. இவங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அதை அமல்படுத்திட்டே இருக்கிறாங்க. இதே அரசியல்வாதிகள் மக்கள் பிரதிநிதிகளா போகக்கூடிய அங்க போய் கூறக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர் தான் சரி செய்யணும். ஆனா நிதர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்களே அந்த அமைச்சருக்கே என்ன துறைன்னு தெரியாம இருக்குது, எங்கயா போய் சொல்றதுன்னு கேட்டீங்களா? ரொம்ப 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 அவமானகரமான ஒரு சூழ்நிலையை வேளாண்மை துறை அமைச்சர் என்ன பண்றாருன்னா, ஒரு துணிக்கடை வச்சிட்டு இருக்கிறார். கும்பகோணத்தை சுத்தி அத்தனை விவசாயிகள் இருக்கிறாங்க சார். ஒரு ஏக்கருக்கு 36,000 நெல்லு கொடுக்குறாங்க சார். நான் 10 ஏக்கர் வச்ச எனக்கு என்ன 10 ஏக்கருக்குமா கொடுக்குறாங்க? ஒரு ஏக்கர் கரும்புக்கு வச்சா எனக்கு 70,000 கடன் கொடுக்குறாங்க சார். 2 ஏக்கர் வச்சா முடிஞ்சு போச்சு 1,40,000 ரூபாய். ஆக ஆனா இவங்க வச்சிருக்கிறது 3 லட்சம் ரூபாய் தான். பெரிய விவசாயிக்கு 10 ஏக்கருக்கு இவங்க கடன் கொடுக்கல. ஓகே. இவங்க வச்சிருக்க ஸ்லாப் ரேட் 3 லட்சம். ஓகே. இந்த 3 லட்சம் ரூபாயில 260 கொடுக்குறாங்க, 40,000 உரத்துக்குன்னு பிடிக்கிறாங்க. அந்த உரத்தையும் கொடுக்கல, அதுல குவாலிட்டியான உரமும் கிடையாது. சரி. விஓவுக்கு காசு கொடுத்து, கூட்டுறவு சங்கத்துல காசு கொடுத்து, அதுக்கு 5,000 செலவு பண்ணி பயிர் கடன் வாங்கி கொண்டு பயிர் வச்சு அது வரலன்னு சொல்லி பொண்டாட்டி நகை எல்லாம் பூரா அடமானம் வச்சு இன்னைக்கு காத்துட்டு இந்த விவசாயிகள் கடனை கட்ட முடியாம இருந்தா இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அபராத வட்டி எல்லாம் 25,000 30,000 ஒவ்வொரு விவசாயம் அபராத வட்டி கூட்டுறவு சங்கத்துக்கு கட்ட வேண்டியது இருக்குது. சரி சரி. ஓகே சார். இவங்க கொடுக்கறது எவ்வளவு பாத்தீங்கன்னா வெறும் 5,000. ஓகே ஓகே ஓகே. நம்ம பேசலாம். ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு மாற்றத்தை நோக்கி வாக்களித்த விவசாயிகளுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் ஏமாற்றத்தை தந்திருக்கிறார். தயவு செய்து அவர்கள் இதுல மறுபரிசீலனை பண்ணி விவசாயிகளுக்கு அறிவித்தபடி தயவு செய்து கடனை தள்ளுபடி பண்ணுங்க. இல்லாட்டி தமிழ்நாட்டிலும் தற்கொலைகள் தொடங்கும். உங்க மாற்றம் ஏமாற்றமாகிவிடும். அதை விவசாயிட்டிருந்து தயவு செஞ்சு தொடங்காதீங்க என்பதுதான் எங்களுடைய பணிவான வேண்டும். ஓகே சார். ஓகே, பேசலாம். கேள்வி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா சார், கேள்வி நம்பர் 2924 சார். அக்ரிகல்ச்சர் ஹவுஸ் ஹோல்ட் ஆவரேஜ் இன்கம் ஃப்ரம் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பப்பட்ட கேள்வி சார். பதில் வந்து சொல்லப்பட்ட தேதி வந்து 10 மார்ச் 2026 சார். சரியா? இதுல வந்து தமிழ்நாடு விவசாயிகளுடைய மாத வருமானமாக இந்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய வருமானம் எவ்வளவுனா 11,924 ரூபாய் சார். ஒரு விவசாயினுடைய மாத வருமானம் அவ்வளவுதான்ட்டு இந்திய அரசு பார்லிமெண்ட்ல கொடுத்திருக்குது. இன்னொரு பதிலை நான் சொல்லிடுறேன். 21 ஜூலை 2025 லோக்சபால கேட்கப்பட்ட கேள்வி சார். இந்தியாவுடைய நிதி அமைச்சகம் கொடுத்திருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் அக்ரிகல்ச்சர் லோன் குறித்த கேள்வியை எழுப்பி இருக்கிறாங்க சார். அதுக்கும் பதில் கொடுத்திருக்குது அரசாங்கம். மொத்தம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வேவர் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு, அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத லட்சங்கள்ல சொல்லியிருக்காங்க. இதை வந்து கோடியில சொல்லியிருக்காங்க சார். அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற கணக்கு. சரிங்களா சார்? 28,50,779. அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் லோன் கணக்கு எவ்வளோ லட்சங்கள் கடனாளிகள் பயனாளிகளுடைய இது எவ்வளோனா 1766.96 லட்சம் கடன் பெற்றோர். அதனுடைய கடனுடைய அளவு வந்து 28,50,779. இது எல்லா வகையான கடனும் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் சார். இந்த 11,974 ரூபா தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயினுடைய, அவர் வந்து நிலம் வச்சிருக்கிற விவசாயியாக இருக்கலாம், அல்லது விவசாயம் சார்ந்த வேலை செய்யக்கூடியவராக இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட்ல அவங்களுடைய வருமானம் இவ்வளவுதான் அப்படிங்கிறத இந்த ஆண்டு மார்ச் மாதம்
10ஆம் தேதி பார்லிமெண்ட்ல பதில் சொல்லியிருக்கிறாங்க. இதில் தான் இந்த அரசு வந்து உங்களுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கிறது எவ்வளோ அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் வங்கியில் வந்து பயிர்க்கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய தள்ளுபடி எவ்வளோன்னா 5000 ரூபாய் சார். ஆமாம் சார், இது வந்து பார்லிமெண்ட்ல மார்ச் மாதம் சொல்லப்பட்ட பதில் சார். நான் ஏதோ நானா இந்த பதிலை உருவாக்கி எல்லாம் சொல்லல. இந்தியாவுடைய நாடாளுமன்றம், த டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸியில் சொல்லப்பட்ட பதில் அது. 11,974 ரூபாய் மாத வருமானம் கொண்ட நீங்கள் பயிர்க்கடனாக நீங்கள் 1 லட்சம் ரூபாயை வாங்கி இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த அரசு தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய தொகை 5000 ரூபாய். இந்த யாரு நம்ம நடிகர் சூர்யா படத்துல வந்து வரும்ல பாருங்க சார், இந்த சோப்பு டப்பா ஒன்று காட்டுவாங்க பாருங்க, இந்த ரயிலில் போகும்போது ஒரு வித்தை காட்டுவானே, அந்த மாதிரி உங்களுக்கு வெறும் 5000 ரூபாய் தான் தள்ளுபடி அப்படின்ட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. சார், இதை நீங்க மாத்தி ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது நீங்க அபிஷியலா ஏதாவது இந்த அரசாங்கத்துக்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்களா சார்? நேத்தே தலைமைச் செயலகத்துக்கு போய் கூட்டுறவுத்துறை அமைச்சர், கூட்டுறவுத்துறை செயலாளர், வேளாண்மை துறை செயலர் எல்லாத்தையும் நம்ம சங்க நிர்வாகிகள், நிறைய விவசாய சங்க தலைவர்கள் பார்த்து தயவு செஞ்சு இதை மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க ஒரு கணக்கு சொன்னீங்க, தோராயமா வந்து ஒரு 12,000 ரூபாய் மாச வருமானம் இருக்கிற ஒரு விவசாயி எப்படி வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் பயிர்க்கடனை திருப்பி கட்டுவான்னு யோசிச்சு பாருங்க. அப்ப 2 லட்சம் ரூபாய்க்கு அவன் எங்க போவான் சார்? நீங்க எப்படி அவங்க விவசாயிகளை திருப்பி கட்ட முடியும்? உங்களுக்கு இவ்வளவுதான் வருமானம்ட்டு நான் சொல்லல, நான் சத்தியமா சொல்ல, நீங்க கூடுதலா கூட நீங்க சம்பாதிக்கலாம். ஆனா உங்களுக்கு இவ்வளவுதான் வருமானம் இந்த கவர்மெண்ட் சொல்லுது. சொன்னதும் அதுதான் கணக்கு, அதுதான். அதை விட குறைவா இருக்குதுன்னு நாங்க சொல்றோம். சரி, அதை விட குறைவா இருக்குன்னு நாங்க சொல்றோம். சரி சரி சரி, அவங்க ஏதோ ஒரு 2000-3000 சேர்த்தி போட்டு வச்சிருக்காங்க. ஓகே. அப்போ ஒரு வருஷத்துக்கு, இப்போ ஒரு மாசத்துக்கு 12,000 ரூபாய் வருமானம் சராசரியா இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டு விவசாயியால அவர் வாங்கி இருக்க 2.5 லட்சம் ரூபாய் கடனை, 2.25 லட்சம் ரூபாய் கடனை எப்படி திருப்பி செலுத்த முடியும்? அவருக்கு எங்க இருந்து வருமானம் வருது? சரி, ஒரு பக்கம் அரசாங்கம் எனக்கு வருமானமே இல்லைன்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் பயிர்க்கடன் தள்ளுபடி இல்லைன்னு இந்த அதிகாரிகளும் முதலமைச்சரும் சொல்றாங்க. ஓகே. ஆனா இதே அரசாங்கம் தான் 14 லட்சம் கோடி 24 லட்சம் கோடி முதலாளிகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. புரியுது. தமிழ்நாட்டுல உலகளாவிய முதலாளிகளுக்கு பூரா சிப்காட்டுக்கு நிலம் எடுத்து தாரவா இருக்கிறாங்க. வருஷம் பாத்தீங்கன்னா 30,000 கோடி 35,000 கோடி அவங்களுக்கு மானியமா, தண்ணி மானியம், கரண்ட் மானியம், நிலத்துக்கு வாடகை மானியம், இப்படி பல லட்சம் கோடிகளை தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துட்டு தான் இருக்குது. புரியுது. பிரச்சனை இல்ல, அங்க யாரும் கேட்க மாட்டாங்க. விவசாயிகளுக்கு கொடுத்தா மட்டும் இந்த அதிகாரிகளுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டம் வந்து சேர்ந்துருது. ஏன்னு கேட்டா விவசாயிகள் பின்னணியில இவங்க கிடையாதுங்கிறது இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஓகே. முதலமைச்சர் விவசாயி இல்ல, ஆனா விவசாயியோட கஷ்டத்தை உணர்ந்திருக்காரு. என்ன கஷ்டத்தை உணர்ந்திருக்காருன்னு புரியல. இன்னைக்கு இந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் விவசாயிகள் இருக்கிற கஷ்டத்தை, அந்த மன வேதனையை, அந்த கோபத்தை, அந்த ஏமாற்றத்தை உணர்ந்திருப்பார்கள் அவர்கள். ஓகே ஓகே. ஆக ஒட்டுமொத்தமாக ஒரு விவசாய சமூகத்தை ஏளனமாக கருதித்தான் இது போன்ற உத்தரவுகளை பிறப்பிச்சிட்டு இருக்காங்க. ஓகே சார். முதலாளிகளுக்கு கொடுத்தா சந்தோஷம், நாடு முன்னேறுது. விவசாயிகளுக்கு கொடுத்தா நாடு வீணா போச்சு சார். இல்ல முதலாளிகளுக்கு என்ன சார் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? சார், எந்த முதலாளிக்கும் மாநில அரசு தள்ளுபடி செய்வது கிடையாது. அதனால நீங்க மாநில அரசு அந்த சார்ஜ் பண்ணாதீங்க. நீங்க எந்த அளவில் நின்று ஒரு மாநில அரசு நிறுவனம் மூலமா அந்த அளவு தான் பண்ண முடியும். சரி சார், கொஞ்சம் இணைப்புல இருங்க. ஒரு சார் வணக்கம். ஈசன் சார், நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன். நீங்க இறுதியா சொல்ல விரும்புறீங்களா? தயவு செஞ்சு விவசாயிகளுடைய உண்மையான நிலைமையை இந்த அரசு உணர்ந்து கொண்டு கொடுத்த வாக்குறுதியை விவசாயிகளுக்கு நிறைவேற்றணும், விவசாயிகளை காப்பாற்றணும், முழுமையா கடன்களை தள்ளுபடி செய்யணும். எங்களோட கோரிக்கை. ரொம்ப நன்றி.